Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுண்ட மே 1 புனித யோசப் தொழிலாளர் விழா என்று எப்படி வந்தது என்பதற்கு ஒரு சின்ன பின்னணி. முதல்ல 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் எல்லா கம்யூனிஸ்ட் நாடுகளும் மே தினத்தை தொழிலாளர் நாளாக அறிவித்தார்கள். கம்யூனிஸ்ட் நாடுகள், கம்யூனிஸ்ட் தான் தொழிலாளர்களுக்கு அதிகமாக குரல் கொடுத்தார்கள். இன்றும் அப்படிதான். கத்தோலிக்க திரை வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்குது. ஆனால் கம்யூனிஸ்டுங்க தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். பார்த்தார் அப்ப 12ஆம் பயஸ் பத்திநாதர் என்ற போப், இது ஏன் கம்யூனிஸ்ட் கிட்ட ஓடணும், கத்தோலிக்க திருவை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மே 1 தொழிலாளர் தினம், சூசேப்பர் தினம் என்று அறிவித்தார். அதற்கு முன் 19ஆம் நூற்றாண்டெல்லாம் தொழிலாளர்கள் குறிப்பாக தொழிற்சாலைகளில் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. ஆனால் தொழிலாளர்கள் ஒன்று கூடி கம்யூனிஸ்ட் உடைய தாக்குதல் உடைய பலனாக ஒரு நாளில் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு இருக்கணும் என்ற நெறிமுறை வந்தது. அதுக்கப்புறம் தான் வாரத்து 8 மணி நேரம், ஒரு நாளில் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு என்ற நெறிமுறை வந்தது. அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் ஆண்டவர் உடைய படைப்பை பற்றி கேட்டோம். படைப்பு ஒரு வேலை, ஒரு தொழில். அதை படைப்பை ஒரு தொழிலாக, ஒரு வேலையாக சித்தரிக்கிறார் தொடக்க நூல் ஆசிரியர். ஆண்டவர் 6 நாள் உழைத்தார். முதல் கடலை, பிற கடல் மீன்கள், விண்மீன்கள், வானம் அனைத்தையும் படிப்படியாக உழைத்து அவர் உண்டாக்கினார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதைதான் யூதர்கள் ஓய்வு நாளாக கொண்டாடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, ஆண்டவர் காயினிடம் என்ன சொன்னார்? உன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ கடினமாக உழைக்க வேண்டும். ஆகவே யாரும் உழைப்பை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, உழைப்பை கண்டு வெட்கப்பட தேவையில்லை. பவுலடிகளார் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் சொல்லுகிறார், உழைக்காதவன் உண்ணல் ஆகாது, உழைக்காதவன் உண்ணல் ஆகாது. ஆகவே உழைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம், இயற்கையின் நெறிமுறை. நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். இன்று இந்தியாவிலே தொழிலாளருடைய நிலைமை என்ன என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிட்டுன்னா பெரிய பாக்கியம், நல்ல சம்பளம், நிறைய விடுப்புகள், பென்ஷன், பாதுகாப்பு, இன்சூரன்ஸ், காப்பீடு எல்லாம் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனியில் சிலதில் நிறைய சலுகை கொடுக்குறாங்க. பிரைவேட் கம்பெனியில், தனியார் கம்பெனியில் சேர்ந்த நிறைய சலுகைகள் சில கம்பெனிகள். அந்த மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் எத்தனை சதவீதம் இந்தியாவில் என்றால் 6% நல்ல வேலை, பாதுகாப்பான சூழ்நிலை, விடுப்புகள், பென்ஷன், ஓய்வூதியம், பிறகு காப்பீடு எல்லாம் 6% மக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில். 94% பாதுகாப்பின்மை, சம்பளத்தில் உத்தரவாதம் இல்லை, விடுப்புகள் குறைவு, காப்பீடு இல்லை, வேலை செய்யும் சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லை. இவர்களெல்லாம் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்கிறோம். அதாவது முறைப்படுத்தப்படாத தொழிலாளர்கள், முறைப்படுத்தப்படாத தொழிலாளர் 94% அப்படிதான் இருக்கு.
நீங்க ரோட்ல நடந்து போனாலே தெரியும் எவ்வளவு மக்கள் ரோடத்தில் இருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன வியாபாரம் செய்யறாங்க. ஒரு நாளுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய். கட்டிட தொழிலாளர்கள், ரோட்ல வேலை செய்யறவங்க, பெருக்கிறவங்க, கழிப்பறைகளை கழுவுகிறவர்கள், இவர்கள் தான் பெரும்பான்மை மக்கள். இவர்களுக்கு எதிர்காலம் ஒளிமயமாகவே இல்லை. கடன் வாங்கி பிழைக்கிறார்கள். கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். கடன் வாங்கி திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதுதான் நம் தொழிலாளர்களுடைய நிலை. நமக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா சில குடும்பங்கள்ல நாம் பார்த்துக்கிற இதே மாதிரி 2 பேரு டீச்சரா இருக்கிறாங்க. 2 பேருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட் சம்பளம், அரசாங்க சம்பளம். 2 பேர் கணவன் மனைவி. பக்கத்து வீட்டுல ஒரே ஒரு அம்மா வேலை செய்யறாங்க. தொகுப்பூதியத்துல 2 பேருக்கு சொல்றோம், இது 2 பேரும் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குறீங்க. அந்த அம்மாவுக்கு பாவம், விதவை பாவம், விட்டு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அரசாங்க வேலை. அதே எத்தனை வருஷமா காத்திருப்பாங்க என்று யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு விதவை தொகுப்பூதியத்துல 8000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 3 பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அருகாமையில 2 பேரு கவர்மெண்ட் உத்தியோகம் விட்டு கொடுப்பாங்களா? ஆகவே பெரும்பான்மையான மக்கள் உழைத்து ஓடாத மழையோ வெயிலோ உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இன்று நாம் அனைவரும் அதிகமாக பேசுவது செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவுனால எத்தனையோ பலன். நாம் மிக வேகமாக வேலையை படிச்சிடலாம். சுலபமாக பல கடினமான வேலைகளை முடிக்கலாம். ஆனால் செயற்கை நுண்ணறிவில் ஒரு பெரிய அபாயம், மேலும் வேலையின்மையை உண்டாக்கக்கூடிய அபாயம். 100 பேர் 1000 பேர் செய்யற வேலையை ஒரு மெஷின், ஒரு இயந்திரம் 3 மணி நேரத்தில் முடிச்சிடும். 1000 பேர் செய்யற வேலை. அதனால வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. கடைசியாக நாம் கொண்டாடுகின்ற புனிதையை நாம் நினைத்து பார்ப்போம். குழந்தை தெரேசா உழைப்புக்கு ஒரு முன்மாதிரி. என்ன உழைப்பு செய்ய நினைக்கலாம்? ஆபீஸ் போய் இல்லை, 4 சுவருக்கு உள்ளே இருந்து கொண்டு கான்வென்ட்ல இருந்துட்டு தினந்தோறும் கால குளிரிலும் 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிக்கும். இரவு 10:30 மணி 11 மணிக்கு படுக்கை செல்லணும். நாள் முழுசும் கான்வென்ட் இருக்கிற அனைத்தையும் தொடச்சு பெருக்கி துடைக்கணும். துணிகளை துவைக்கணும். துணிகளுக்கு இஸ்திரி போடணும். மிக அடக்கமான வேலை. ஆனால் நிறைய வேலை. ஓய்வு என்பது அரிது. கடினமாக உழைத்தார்கள். ஒன்று உழைத்தார்கள் அல்லது செழித்தார்கள். மற்றபடி சாதாரண பேச்சுக்கோ புரணி பேச்சுக்கோ இடமில்லை. ஆகவே உழைக்கும் போது நாம் ஆண்டவருடைய செயலை செய்கிறோம். குறிப்பாக எல்லா தொழிலும் சமம் என்று கருத வேண்டும். இன்று சமுதாயத்தில் எப்படி பார்க்கிறாங்க? ஒரு டாக்டர், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னா பெரிய ஆள். சாதாரண தொழிலாளி, வீட்டை பெறுகிறவன், ஒரு பியூனா இருக்கிறான், இல்ல எடுபடி வேலை செய்யறவன், யாரும் மதிக்க மாட்டான். ஆனால் அன்றே மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். கூறியிருக்கிறார்னா, ஒரு முடித்திருப்பவருடைய பணியும் வக்கீலுடைய பணியும் சமம். முடித்திருப்பவருடைய பணியும்
கட்சியினுடைய பணியும் சமம். காரணம், 2 பேரும் வயிற்று பிழைப்புக்காக தான் பணிபுரிகிறார். ஆனால் சமுதாயம் சில தொழிலை உயர்த்தி பிடிக்கிறது, மற்ற தொழிலை கேவலமாக பார்க்கிறது. ஆனால் எல்லா தொழிலும் மாண்பு உண்டு, அனைத்து தொழிலும் மாண்பு உண்டு. அனைத்து தொழிலாளர்களுடைய மாண்பை மதிக்க வேண்டும், சரியான சம்பளத்தை கொடுக்க வேண்டும். நம் வீட்டு வேலையில் யாராவது வேலை செய்யலாம்னா அவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அந்த காலத்திலேயே 150 ஆண்டுகள் முன்பு திருத்தந்தையர்கள் சொன்னார்கள், சம்பளம் ஒரு குடும்பம் வாழ, தனி மனிதனுக்காக மட்டும் நாம் கொடுக்கின்ற நியாயமான சம்பளத்தினால் ஒரு குடும்பம் வாழ வேண்டும். ஒருத்தர் வாழ்ந்தால் ஃபேமிலி வேஜ், ஃபேமிலி சேலரி. ஆகவே தொழிலாளர் சூசையரை கொண்டாடுகிற நேரத்திலே சூசையரை போல அச்சு வேலை செய்தார், அடக்கமான வேலை செய்தார். சூசையப்பர் அந்த தொழிலில் மாண்பை போற்றினார். அவர் பெருமையாக அந்த தொழிலை செய்தார். இயேசுவுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தார். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். எல்லா தொழிலும் மாண்புடையவை, மதிப்புக்குரியவை என்று போற்றி தொடர்ந்து சூசையரிடம் மன்றாடுவோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக எழுந்திருக்கின்ற தெய்வத்தை முழந்தால் படியிட்டவர்களாய் பாடல் குழுவினரோடு சேர்ந்து இந்த உயிர்த்த ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நம்முடைய நன்றி கலந்த விண்ணப்பங்களை பங்கு பாதுகாவலில் வழியாக சமர்ப்பித்தோம்.
ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா, கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கண்கள் மூடி கரங்கள் குவித்து ஒரு நிமிடம் உங்கள் நன்றிகளையும் விண்ணப்பங்களையும் இந்த உயிரோடு எழுந்திருக்கிற உயிர்த்த ஆண்டவரிடத்தில் மௌனமாய் நம்முடைய பங்கு பாதுகாவலி வழியாக சமர்ப்பிப்போம். அதனைத் தொடர்ந்து மாண்புயர் கீதம், இறையாசிர். மாண்புயர் கீதம். மாண்புயரும் அருட்ச
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்சியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மையே மன்றாடுகின்றோம். வல்லமையே ஆவலோடு காத்திருக்கிறோ ஊற்றுமையா வல்லமையே ஆவலோடு காத்திருக்கிறோ நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு